கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஒரு கேள்வி. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ? என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்களா? என் பிள்ளைகளுடைய வருங்காலம் எப்படி இருக்குமோங்கிற ஒரு கேள்வியோட, ஒரு பயத்தோட இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை, ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஆமென். பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தர் போதிச்சு பிள்ளைங்கள நடத்தும்போது, பிள்ளைங்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற காலத்துல பிள்ளைங்களுக்கு நம்ம உட்காந்து போதிக்கவோ, புத்தி சொல்லவோ முடியும். சொல்லலாம். சொல்லணும் கட்டாயம். ஆனா நெறைய நேரம் அது முடியறதில்ல. நெறைய நேரம் அது பிள்ளைங்க கேட்கறதில்ல. அந்த போதித்தல, அந்த புத்தி சொல்றத பிள்ளைங்க அல்லல் தட்டுறாங்க. அதனால கர்த்தர் போதிக்கணும். பிள்ளைங்களுக்கு கர்த்தர் போதிச்சா, நிச்சயமா அந்த வார்த்தையின்படி நடப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும். வசனத்துக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். அந்த வார்த்தைய படிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். எப்படி பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காக அத செய்யணும், அவங்களுக்காக இந்த சொத்த சேர்த்துறணும், அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு எவ்வளோ மெனக்கெடுறோம், பிரயாசப்படுறோம். ஆனா இது எல்லாத்த விட முதல்ல நம்ம படுகிற பிரயாசம் என்னவா இருக்கணும்னா, கர்த்தருடைய வார்த்தைய அவங்கள வாசிக்க வைக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா அவங்கள திருப்பிறணும். நம்மளால 100% பிள்ளைங்கள போதிச்சு, சத்தியத்துல நடக்க வைக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம பிள்ளைகள கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பாங்க. கர்த்தர் போதிக்கணும். நம்ம வேலை என்ன? பிள்ளைங்கள வசனத்த வாசிக்க வைக்கணும். வசனத்தின்படி படிக்க வைக்கணும். வசனத்தின்படி வாழ வைக்கிறது கர்த்தருடைய வேலை. அவர் பார்த்துக்கொள்வார். அப்படி செஞ்சோம்னா, நம்ம பிள்ளைங்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அதுதான் வேணுங்க. என் பிள்ளைங்க அங்க இருக்காங்க, இவ்வளோ பெரிய உயரத்துல இருக்காங்க, இவ்வளோ செல்வம் இருக்கு, இவ்வளோ சொத்து இருக்கு, இவ்வளோ மேன்மை இருக்கு. இல்ல. இது எல்லாம் இருந்து கடைசியில சமாதானம் இல்லன்னா என்ன புண்ணியம்? உலகத்துல மனுஷன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, கடைசியில தான் நிம்மதிய எங்க, சமாதானம் எங்கன்னு தேடுவான். அதான் மனுஷனுடைய அறியாமை. கர்த்தர் அதனால தான் சொல்லியிருக்காரு, "உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் சமாதானம் தான் எனக்கு முக்கியங்க." சாலமோன் ஞானத்த கேட்டது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமா இருந்தது. அதனால அவர் கேளாத ஐஸ்வரியத்த குடுத்தாரு. அதனால பிள்ளைங்களுக்கு ஐஸ்வரியத்த, ஆசீர்வாதத்த தேவன் தரமாட்டார்ன்னு நான் சொல்லல. நிச்சயமா தருவாரு. ஆனா நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய வாஞ்சை எல்லாம் பிள்ளைங்க கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில நடக்கணும். என் பிள்ளைங்க சத்தியத்துல நடக்குறாங்கங்கிற சந்தோஷத்த விட வேற சந்தோஷம் எனக்கு பெருசா இல்லங்கிற மாதிரி நம்ம ஒப்பு கொடுத்துடணும். 100% பிள்ளைங்கள சத்தியத்துக்கு, வார்த்தைக்கு, கர்த்தருடைய நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, இருதயத்தின் மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்துறணும். பிள்ளைங்க படிக்கிறாங்க, உயர்றாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அது எனக்கு கவல இல்லப்பா. உங்களால நடத்தப்படணும். நீங்க என் பிள்ளைகள போதிச்சு நடத்தணும். அதுதான் என்னுடைய பிரதான கவல அப்படிங்கிறத நீங்க ஆண்டவர்ட்ட டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்க பிள்ளைகளுடைய சமாதானத்த பெரிதா மாத்தி கொடுத்துருவார். பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. சந்தோஷமா இருப்பாங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.